அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. தலித்துகளுக்கு எதிரான அரசுன்னு நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய சூழலை நோக்கி இன்றைக்கி திமுகவோட செயற்பாடுகள் நம்மை தள்ளி கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அது தலித்துகளுக்கு எதிரான அரசாக தான் இருக்குது. ஏன் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க? ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க? ஏன்னா ஜாதி இந்துக்கள் ஓட்டு போய்டுன்ற பயம் தான் இவங்களுக்கு காரணம். தேசிய அளவில் சட்டம் வேணும்னு சொல்கிறவர் மாநிலங்களே சட்டங்களை ஏற்றலாம், அதிகாரம் இருக்குது. தமிழ்நாடு அரசு சட்டங்களை ஏற்றாமல் இருக்குது, நம்பர் 1. ரெண்டாவது, சிஎம் ஓப்பனாக பேசும்போது சட்டசபையில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவையில்லைன்னே பேசினார். சமூக நீதி உங்கள் ஸ்டேட்டில் இருக்குன்னா ஆணவ படுகொலை எப்படி நடக்கும்? சரி, நடந்துருது, தப்பி தவறி நடந்துருது. அதுக்கு பிறகான எதிர்வினை என்பது எப்படி இருக்கும்? ஒன்று அரசின் எதிர்வினை, இன்னொன்று கட்சியோட எதிர்வினை. அரசாங்கத்தோட எதிர்வினையும் மெச்சத்தகுந்ததல்ல, கட்சியோட அணுகுமுறையை பற்றி பேசவே தேவையில்லை. எதிர்வினையை பற்றி இந்த அரசு எப்படி தலித்துகளுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக இருக்குன்றதுக்கு இன்னொரு உதாரணம், இந்த தலித்துகளை உள்ளே விட முடியாமல் கோயில் சாத்தப்பட்டிருக்கு. கோர்ட்டு உத்தரவு போட்டு துறன்னு சொன்ன பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு காவல்துறை மறுக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துன்னா ராணுவத்தை வச்சாது தலித்துகளை கோயிலுக்குள்ளே கூட்டு போகணுன்றது தான் உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள். நம்ம பல தடவை பேசி கனிமொழி போகிறாங்க, நாளைக்கு உதயநிதி விட போகலாங்க, நான் மறுக்கலைங்க. ஆனால் அதல்ல அளவுகோல். அளவுகோல் சட்டத்தை ஏற்றுறது, அதுதானே லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தானே அளவுகோல். தனிப்பட்ட முறையில் கனிமொழியோ XYZ போகலான்றது இஷ்யூ கிடையாது. அவனுக்கு குண்டாஸில் 3 மாதத்தில் படிச்சுட்டு வர போகிறான். அந்த பையன் மேலே ஒன்றும் கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது. அவங்க அப்பா சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்க 10 நாளில் பெயிலில் வர போகிறார். 1 மாதத்தில் சஸ்பென்ஷன் ரிவோக்காக வேலைக்கு போகிறாரு. அவ்வளோதான், பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். வேறு சாதிக்கு சென்று கல்யாணம் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு மிரட்டலை சாஃப்டான அறிவுரையாக பதிவு பண்ணுற மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க. 18 வயதான ஒரு பெண்ணும் 21 வயதான ஒரு ஆணும் தாங்கள் விரும்பியவரை காதலிக்க மட்டும் இல்லை, திருமணம் செய்து கொள்ளும் எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்பதுதான் சட்டத்தின் நிலை. இதை பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களும் வலுப்படுத்தி இருக்கின்றன. சட்டப்படி தான் நம்ம வாழணும். சார் வணக்கம் சார். திருநெல்வேலியில் ஆணவ படுகொலையால் உயிரிழந்த கவின் அவர்களுடைய குடும்பத்தை நேற்று திருமாவளவன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்புக்கு பிறகு அங்கே போராட்டமும் நடத்தியிருக்காங்க. அதுலேயுமே ஒரு பங்கெடுத்து ஒரு முக்கியமான கேள்வியை பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேசிய அளவில் ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும். ஆனால் தமிழகம் உட்பட பல மாநிலத்தை சேர்ந்த அரசுகள் இது குறித்து எந்த விதமான பதிலையுமே பதிவு பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க? ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தேசிய அளவில் சட்டம் வேணும்னு சொல்கிறவர் மாநிலங்களே சட்டங்களை ஏற்றலாம், அதிகாரம் இருக்குது. தமிழ்நாடு அரசு சட்டங்களை ஏற்றாமல் இருக்குது, நம்பர் 1. ரெண்டாவது, சிஎம் ஓப்பனாக பேசும்போது சட்டசபையில் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவையில்லைன்னே பேசினார். இத்தனையும் அவங்க தேர்தல் காலத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வருவோன்னு அள்ளி விட்டாங்க வாக்குறுதி. நேற்று திருமாவோட ஸ்பீச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆணவ படுகொலைகளை தடுப்பது சம்மந்தமாக எல்லா மாநிலங்களிடமிருந்தும் கருத்து கேட்டிருக்க மத்திய அரசு. ஆனால் மத்திய அரசே ஒரு இந்துத்துவ அரசு, ஜாதியவாதிகளுக்கான அரசு. அவங்க கருத்து கேட்பது மூலமாக பொறுப்பை தட்டி கழிக்கிறான். சரி, அவன் சென்ட்ரல் ஆக்டுக்கு கொண்டு வரத்துக்கு, மத்திய சட்டத்தை கொண்டு வரத்துக்கு மாநிலங்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. மத்திய அரசு கேட்ட அந்த கருத்துக்கு தமிழ்நாடு அரசிடம் எந்த பதிலும் இதுவரை போகல. கருத்தை தெரிவிக்காமல் தமிழ்நாடு அரசு ஏன் அமைதியாக இருக்குது? ஏன்னா ஜாதி இந்துக்கள் ஓட்டு போய்டுன்ற பயம் தான் இவங்களுக்கு காரணம். சாதிய ஆணவ படுகொலைகளை இன்றைக்கி ஒரு அஜித்குமார் படுகொலை நடக்குது, முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்கிறாரு, தொலைபேசியில் பேசுகிறாரு. ஆனால் சாதிய படுகொலை நடந்த அந்த கவினோட வீட்டுக்கு கனிமொழி தான் போகிறாங்க. முதலமைச்சர் போகணுன்னு அவசியம் இல்லை. முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்து அறிக்கை கொடுத்துருக்கலாம், முதலமைச்சர் அறிக்கையை கொடுக்கல. உதயநிதி பேசியிருக்கலாம், உதயநிதி நேரில் போயிருக்கலாம், அவரும் போகல. அப்போ சிஎம்மும் டெபுட்டி சிஎம்மும் போகல. திரும்ப சொல்கிற அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் மத்திய அரசு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தேசிய அளவில் சட்டம் இயற்றுவது சம்பந்தமாக எல்லா மாநிலங்களிடமும் கருத்து கேட்கிறது. அப்போ அந்த ஒரு தாக்கீதுக்கு, அந்த லெட்டருக்கு எந்த பதிலுமே மாநில அரசு கொடுக்கல. ஏன் அமைதியாக இருக்கீங்க? திமுக என்பது இடைநிலை ஜாதிகளுக்கான அரசு தான். அது தலித்துகளுக்கு ஆதரவான அரசு கிடையாது. தலித்துகளுக்கு எதிரான அரசுன்னு நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய சூழலை நோக்கி இன்றைக்கி திமுகவோட செயற்பாடுகள் நம்மை தள்ளி கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அது தலித்துகளுக்கு எதிரான அரசாக தான் இருக்குது. ஒருவேளை அது தலித்துகளுக்கான அரசு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாட்டி கூட, இது இடைநிலை சாதிகளுக்கான அரசு தான். இது தலித்துகள் பாதிக்கப்படும் பொழுது தலித்துகள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஆதரவு கரங்களை நீட்டக்கூடிய ஒரு அரசு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு ஒரு வார்த்தைக்கு 30,000 தடவை சொல்லக்கூடிய திமுகவும் அதனுடைய தொங்கு சதைகளும்
கவின் விஷயத்தில், ஆணவ படுகொலை விஷயத்தில் திமுகவோட செயற்பாடுகள் குறித்து என்ன சொல்ல வருவார்கள், என்ன சொல்வார்கள்? சமூக நீதி உங்கள் ஸ்டேட்டில் இருக்குன்னா ஆணவ படுகொலை எப்படி நடக்கும்? சரி, நடந்துருது, தப்பி தவறி நடந்துருது. அதுக்கு பிறகான எதிர்வினை என்பது எப்படி இருக்கணும்? ஒன்று அரசின் எதிர்வினை, இன்னொன்று கட்சியோட எதிர்வினை. அரசாங்கத்தோட எதிர்வினையும் மெச்சத்தகுந்ததல்ல, கட்சியோட அணுகுமுறையை பற்றி பேசவே தேவையில்லை. எதிர்வினையை பற்றி இந்த அரசு எப்படி தலித்துகளுக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியாக இருக்குன்றதுக்கு இன்னொரு உதாரணம், அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி எங்கேயாவது ஆணவ படுகொலை நடந்ததுன்னா சம்பவ இடத்திற்கு நேரடியாக உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டரும், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், எஸ்பியும் போகணும். போகவே இல்லை. முதல் 3 நாட்களுக்கு போகல. அதுக்கு பிறகு போனாங்களா இல்லையான்னு தெரியாது நமக்கு. சரி, அரசாங்கத்தோட நடைமுறை மெச்சத்தகுந்ததா இல்லைன்னா கட்சியோட அணுகுமுறை இருக்குல்ல. திமுகன்ற கட்சி அது ஒரு சமுதாய இயக்கம். பதவிக்காக வந்தவங்க இல்லை. பதவின்றது தோளில் இருக்க துண்டு, தூக்கி போட்டு போயிடுவோம்லாம் டைலாக் அடிப்பாங்க. கட்சியோட அணுகுமுறை என்ன இன்னைக்கு? ஆஸ் அ கான்செப்ட் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக திமுகவோட செயற்பாடுகள் என்ன? இப்போ சிபிஎம் எடுத்திங்கன்னா அவங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சுருக்காங்க. உத்தாபுரத்தில் தீண்டாமை தடுப்பு சுவர் மதுரையில் கட்டப்படுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க களத்தில் இறங்கி போராடுறாங்க. காதல் ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தாங்க. தலித்தில் அதில் ஒரு அந்த இளைஞன் தலித் சமூகத்தை சேர்ந்தவன்ற காரணத்துக்காக திருநெல்வேலியில் சிபிஎம் அலுவலகமே அடித்து நொறுக்கப்பட்டது, காவல்துறையோட மறைமுக ஆதரவுடன். அந்த மாதிரி களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம் தான். மற்றதெல்லாம் தலித் அமைப்புகள். அதாவது அதிமுக கவர்மெண்ட்டில் இது நடந்திருந்தால் ஆட்சியாளர்களை பற்றி கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க தெளிவாக அவங்களோட முகமூடி என்னன்றது, முகம் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க நாங்கள் திராவிட மாடல் சமூக நீதினு தம்பட்டம் அடிச்சுக்கல. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 தடவையாவது 10,000 தடவையாவது சமூக நீதி அரசுன்னு சொல்வீங்கல்ல. சமூக நீதினா அப்போ என்ன? 21ஆம் நூற்றாண்டில் ஒரு தலித் இளைஞன் இன்னொரு இளைஞனால் கொல்லப்படுகிறான். அரசு எந்திரம் அந்த வேடிக்கை பார்க்குது. லீகல் மேண்டேட்ரி ப்ரொவிஷன்ஸை கூட அவங்க அமல்படுத்தலைங்க. திமுக ஜாதி தோன்றுறதுக்கு திமுக காரணம் கிடையாது, தீண்டாமை தோன்றுறதுக்கு திமுக காரணம் கிடையாதுன்னு கதை அளப்பானுங்க திமுகவோட தொங்கு சதைகள். திமுக காரணம்னு நம்ம சொல்லலை. ஜாதி தோன்றுறது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், திமுக தோன்றுறது 75 வருஷமாக தான். அதனால் ஜாதி அமைப்பு தோன்றியதற்கும் தீண்டாமை கொடுமை உருவானதற்கும் திமுக காரணம் அல்ல. தீண்டாமை நீடிப்பதற்கும் கூட திமுக காரணம் அல்ல. மறுபடியும் நான் சொல்கிறேன். ஆனால் அரசு எந்திரன்ற முறையிலையும் கட்சின்ற முறையிலையும் இப்படிப்பட்ட ஒரு ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது இது தீண்டாமையின் உச்சகட்ட வெளிப்பாடு இல்லையா? உச்சகட்ட ஃபார்மேட்டு தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான் ஆனர் கில்லிங். அப்படி ஒன்று நடந்த பிறகு அதிகாரத்தில் திமுக இருக்கும்போது திமுகவோட எதிர்வினையும் திமுக கட்சியோட எதிர்வினையும் எப்படி இருக்கணும்? சார், ஆனால் இங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்களே சார், அந்த சுஜித்தையுமே அவர் சரண்டர் ஆகிருக்காரு, அவரையுமே சிறைப்படுத்தியிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு போலீஸ் அஃபிஷியலாக இருந்தாலும் அவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போராட்டம் நடக்குது, கவினுடைய பெற்றோர்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டு அதுக்கான முறையில் அவங்க ஈடுபடுறாங்கல்ல சார். அதை பார்க்குறது அதை எப்படி இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எதிர்வினை. ப்ரோஆக்டிவாக நீ என்ன பண்ண? இப்போ திரும்ப கேட்குறது தான் நியாயமான கேள்வி. சட்டம் ஏற்ற மாட்டேன்னு அசம்பிளியில் ஸ்டாலின் சொல்கிறாருங்க. தேர்தல் பிரச்சாரத்து போது ஆணவ படுகொலைகளை தடுக்க சட்டம் ஏற்றணும் 1000 வாக்குறுதி அள்ளி விட்டாங்கல்ல, கண்டமேனிக்கு வாக்குறுதி அள்ளி விட்டாங்கல்ல. அதில் ஒன்று நாங்கள் ஆணவ படுகொலை ஏற்ற சட்டம் நிறைவேற்றோம். எனக்கு தெரிஞ்ச அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் கூட அது இருக்குது, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் சட்டமன்றத்தில் விவாதம் வரும்போது முடியாதுன்ட்டார் ஸ்டாலின். ரெண்டாவது அதுதான் அளவுகோல். ரெண்டாவது மத்திய அரசு மாநிலங்களிட கருத்து கேட்குது. தேசிய அளவில் ஆணவ படுகொலைகளை சட்டம் தடுப்பது குறித்து சட்டம் ஏற்றுவதற்கு உங்களுடைய பதில் என்ன? எல்லா மாநிலங்களையும் மத்திய அரசு கருத்து கேட்குது. தமிழ்நாடுக்கு மட்டும் பதிலே சொல்லலை. மூணாவது, நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், நிறைய தடவை பேசியிருக்கோம், எத்தனை கோயில்களில் தலித்துகள் உள்ளே போக முடியாமல் சாத்தி கிடக்குது. 2 வருஷத்துக்கு முன்னால் வைக்கம் போராட்டத்தோட 100 ஆண்டு நிறைவு விழாவுக்கு வைக்கம் போகிறாரு முதலமைச்சர். பினராயி விஜயன் கேரள முதலமைச்சரும் வராரு. மிகப்பெரிய அளவில் விழா எடுக்கப்படுது. நல்லது, பாராட்டத்தக்கது, பெருமை அடைகிறோம். 100 ஆண்டுகள் தீண்டாமை ஒழிப்புக்கான 100 ஆண்டு நிறைவது. அந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் குறைஞ்சது ஒரு 6 கோயில்லையாவது இந்த தலித்துகளை உள்ளே விட முடியாமல் கோயில் சாத்தப்பட்டிருக்கு. கோர்ட்டு உத்தரவு போட்டு துறன்னு சொன்ன பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு காவல்துறை மறுக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னா இராணுவத்தை வச்சாது தலித்துகளை கோயிலுக்குள்ளே கூட்டு போகணுன்றது தான் உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள். நம்ம பல தடவை பேசியிருக்கோம். ஒரு பக்கம் வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க, இன்னொரு பக்கம் மேல் பாதையில் கோயில் கதவு மூடி கிடக்குது. ஒரு பக்கம் வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க, இன்னொரு பக்கம் கண்டதேவி தேரோட்டத்தை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு பக்கம் வைக்கம் போராட்டத்தில் இருக்கீங்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் பல இடங்களில் நீதிமன்ற உத்தரவுகளை மீறியும் இப்போ சொல்கிறார் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ், ஒரு குறிப்பிட்ட கோயிலில் சட்டம் ஒழுங்கை காரணம் காமிச்சு கோர்ட் உத்தரவு இருந்தாலும் நாங்கள் கோயிலை திறக்க மாட்டோம், தலித்துகளுக்கும் மற்ற ஜாதிக்கும் பிரச்சனைன்றீங்க, இவையெல்லாம் அனுமதிக்கத்தகாதவைன்றார். அப்போ என்ன ரெட்ட வேஷம் இது? எத்தனை நாளைக்கு இந்த ஊரை ஏமாத்துகிற வேலை நடக்கும்?
அப்போ அரசு எந்திரம் கட்டமைப்பு ரீதியாக தலித்துகளுக்கு எதிராக இருக்குன்றது நமக்கு தெரியும். திமுகன்ற கட்சியும் தலித்துகளுக்கு எதிராக தானே இருக்குது. இல்லைன்னா இதை நீங்கள் எதை வச்சு நியாயப்படுத்துவேன்ற நான் கவின் விஷயத்தில் அது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, அது சமுதாய பிரச்சனை. மறுபடியும் சொல்கிறேன், ஜாதி தோன்றதுக்கோ தீண்டாமல் நீடித்திருப்பதற்கோ திமுக காரணம் அல்ல. ஆனால் ஒரு திராவிட மாடல் ஆட்சியில், சமூக நீதி பேசுகிற ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதற்கான எதிர்வினை அந்த சாதி வெறியர்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய விதத்தில் சட்ட நடவடிக்கைகளும் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ்னுவாங்க, அதையும் அரசு எந்திரமும் கட்சியும் நடக்கணும். கட்சி என்ன எடுத்தது? அத்திப்புத்தா மாதிரி கனிமொழி போயிருக்காங்க. இதுவாவது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயங்க. கனிமொழி போனது ஒரு பாசிட்டிவ் சைன் தாங்க. ஆமாம், கே நேரு போயிருக்காரு. ஆமாம், பாராட்ட வேண்டிய விஷயங்க. இது ஓவரால் சுச்சுவேஷன் என்ன? நீங்கள் பண்ண வேண்டியது லீகல் ப்ரொடெக்ஷன். கனிமொழி போகிறாங்க, நாளைக்கு உதயநிதி கூட போகலாங்க, நான் மறுக்கலைங்க. ஆனால் அதல்ல அளவுகோல் சட்டத்தை ஏற்றுறது. அதுதானே லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தானே அளவுகோல். தனிப்பட்ட முறையில் கனிமொழியோ XYZ போகலான்றது இஷ்யூ கிடையாது. லீகல் ப்ரொடெக்ஷனை மத்திய அரசும் பண்ணணும், மாநில அரசும் பண்ணணும். நீங்கள் பண்ணலை. இன்னொன்று, சட்டத்தில் சொல்லியிருக்கிறதையே உங்கள் கவர்மெண்ட் கடைப்பிடிக்கல. ஒரு ஆணவ படுகொலை நடந்ததுன்னா கலெக்டரும் எஸ்பியும் என்ன பண்ணணும்னு ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை பண்ணாங்களா அவங்க? ரெண்டாவது, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த வழக்கு நீங்கள் பதிவு பண்ணிங்களான்ற கேள்வியே வருது. அவனுக்கு குண்டாஸில் 3 மாதத்தில் வடிச்சிட்டு வர போகிறான். அந்த பையன் மேலே ஒன்றும் கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது. அவங்க அப்பா சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்க 10 நாளில் பெயிலில் வர போகிறார். 1 மாதத்தில் சஸ்பென்ஷன் ரிவோக்காக வேலைக்கு போக போகிறாரு. அவ்வளோதான், பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். சிபிசிஐடி விசாரிக்குது, அது லோக்கல் போலீஸு. என்ன நியாயம் கிடைக்க போகுது? ஆல்ரெடி அம்மா அப்பாவுக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு பொண்ணு சொல்லுது. அந்த பையன் வெட்டின பையனும் கொலை செஞ்சவனும் சின்ன பையன். 2000 மில்லேனியம் கிட்ஸ். அவன் 21ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு இளைஞனுக்கு 19ஆம் நூற்றாண்டின் மனநிலை இருக்குன்னா அப்போ திராவிட இயக்கம் சாதித்தது என்ன? சாதித்து கிழித்தது என்ன? பள்ளிகள்லே இருக்கே சார், பயங்கரமாக இருக்குல்லங்க. ஸ்கூலில் இருக்குன்னு தான் சந்திர கமிட்டி போட்டு பரிந்துரையை கட்டிங்க. அந்த பரிந்துரை என்னாச்சு? அந்த கமிஷன் இவங்க தான் போட்டு, அந்த கமிஷன் போட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட் அவர் கொடுத்துட்டாரு. அந்த ரிப்போர்ட் மேலே ஏன் ஏறி உட்காந்துருக்கீங்க? ஓவராலாக அவர் சொன்னது எதை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க? பள்ளிகளில் சாதி வரி தலைவிரிச்சு ஆடுதுங்க. அப்பயுமே அவரே அதுவே சொன்னார், சாதிய ரீதியான வன்முறைகளுக்கு தடுப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. செஞ்சீங்களா? அப்போ எதுக்கு கமிட்டி போடுறீங்க? எதுக்கு இந்த கமிட்டி எல்லாம்? எத்தனை கமிட்டி இந்த ஆட்சி இந்த சொல்லுவான்ல, கிராமத்தில் ஒரு பழமொழி, அறுக்க மாட்டானா ஆனால் இடுப்பில் 58 அருவாளை வச்சுருப்பானா. அந்த கதை தானே இது. எப்போ பார்த்தாலும் ஒரு கமிட்டி, ஒரு குழு, அந்த குழு கொடுத்த அறிக்கை தூக்கி குப்பையில் போட வேண்டியது. இந்த மாதிரி எத்தனை கமிட்டியை சொல்ல முடியும்? இது எடப்பாடியை மேலின்றான்ல. அவன் இந்த மாதிரி சமூக நீதி திராவிட மாடல்லாம் பேசலை. வந்தம்மா 4 காசு பார்த்தம்மா போனம்மான்னுவாங்கல்ல, இந்த சினிமாவில் டைலாக் வரும்ல, அந்த மாதிரி தான் அது. அவன் நம்ப வச்ச கழுத்து இருக்குல்ல. 2 பேரும் அடிப்படையில் ஒன்று தான். அட்லீஸ்ட் அவங்ககிட்டே ஒரு நேர்மை இருந்தது. அவன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசலை. திராவிட மாடல், சமூக நீதி. என்னங்க உங்கள் சமூக நீதி? எத்தனை ஆணவ படுகொலை நீங்கள் ஆட்சிக்கு படுகொலை கூட அதிகமாகலாங்க. ஆனால் எதிர்வினை என்பது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்க. சட்டத்தை ஏற்ற மாட்டோன்னு என்றைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கே இவங்க யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை. இவர்கள் தலித்துகளுக்கு எதிரானவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அஜித்குமார் படுகொலையில் கஸ்டோடியல் இடத்துல காட்டக்கூடிய ஆர்வத்தை கவின் விஷயத்துலையும் தலைமை முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கட்சியோ ஏன் காட்டலை? அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸே கேன்சல் பண்ணாங்க. அதில் இனிமேல் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எந்த ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் கீழேயுமே அதான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இல்லை, கூலிப்படாது டீம். அது ஃபோர்ஸ்ன்னு சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தை. அது ஃபோர்ஸ்ன்றது பொருந்தாத வார்த்தை. ஆகவே இது ரொம்ப ஆபத்தான போக்குங்க. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி சாதி தலைவிரிச்சு ஆடுது. பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த ஒற்றை காரணத்தை வைத்து, ஒற்றை புள்ளியை வைத்து திமுக தன் வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறது. எத்தனை நாளைக்கு அந்த வண்டி 26 அந்த வண்டியை வெற்றிகரமாக ஓட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு என்னன்றதான் கேள்வி. பிஜேபி அங்கே இல்லைன்னா இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க சொல்லுங்கள்? எதை சொல்லி இவர்கள் வாக்குகளை கேட்பார்கள்? பிஜேபி ஃபேக்டர் ஒன்று தானே உங்களை காப்பாற்றுது. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க பணம், உங்கள்கிட்ட இருக்க மீடியா, இயற்கைன்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கவின் விவகாரத்தில் 2 நாள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பலருமே கவினுக்கு ஆதரவாக, கவினோட படுகொலைக்கு நீதி வேண்டி பலருமே கருத்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் கூட ஒரு சில சாதியவாதிகள், அதாவது உங்கள் ஜாதியிலே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் மற்ற ஜாதி பெண்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, வேறு சாதிக்கு சென்று கல்யாணம் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு மிரட்டலை சாஃப்டான அறிவுரையாக பதிவு பண்ணுற மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க. இது சாதியவாதிகள், பிற்போக்குவாதிகள், மதவெறியர்கள், சாதி வெறியர்கள் எல்லா காலத்துலேயும் பேசக்கூடிய பேச்சு. அவங்கவுங்க ஜாதியில் அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. சட்டம் எப்படின்னா சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். அன்புன்றது ஜாதி பார்த்து வராது. அப்படி வந்துன்னா அது அன்பே கிடையாது உங்களுக்கு.
அன்பு தண்ணில் செழித்திடும் மையன்னா யார்? பாரதி. அதனால் இந்த போக்குகள் பிற்போக்குத்தனமான போக்குகள், கண்டிக்க வேண்டிய போக்குகள். 18 வயதான ஒரு பெண்ணும் 21 வயதான ஒரு ஆணும் தாங்கள் விரும்பியவரை காதலிக்க மட்டும் இல்லை, திருமணம் செய்து கொள்ளவும் எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்பதுதான் சட்டத்தின் நிலை. இதை பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களும் வலுப்படுத்தி இருக்கின்றன. சட்டப்படி தான் நம்ம வாழணும், இஷ்டப்படி வாழ முடியாது. நம்ம கேட்குறதுலாம் இந்த சாதியவாதிகளை ஒன்று தான், சட்டப்படி வாழணுமா இஷ்டப்படி வாழணுமா? நீ சட்டத்தை மாற்று முடிஞ்சா. அவங்கவுங்க ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்கவுங்க ஜாதியில் தான் காதலிக்கணும். வயசெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. 18 வயசு இல்லை, 38 வயசு கூட இருக்கலாம் பெண்ணுக்கு. ஆணுக்கு 21 வயசு இல்லை, 51 வயசு கூட இருக்கலாம். ஆனால் அவங்கவுங்க ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது 18 வயசோ 51 வயசோ 38 வயசோ 18 வயசோ ஆணோ பெண்ணோ அவங்கவுங்க ஜாதியில் தான் காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும். நீ சட்டத்தை மாற்றிட்டே வந்து பேசு. சார், ஆனால் இது மாதிரியான கருத்துக்களை பதிவிடும் போது அரசு அவங்கள பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல, ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 பெரிய கட்சிகளுமே இடைநிலை சாதிகளை நம்பி தான் இருக்குது, திமுக அண்ணா திமுக. கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போது தான் உத்தாபுரத்தில் தீண்டாமை சுவர், தடுப்பு சுவர் வந்தது. சிபிஎம் தான் போய் அதை உடைச்சாங்க. கருணாநிதி தான் சிஎம். அப்போ அவர் போய் சிதம்பரத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளே போய் சமூக நீதியை நிலைநாட்டின கருணாநிதி உத்தாபுரம் சுவர் இடிப்பில் என்ன பண்ணார்? ஒரு தடவை இடித்தார், அதுக்கப்புறம் கண்டுக்கல அவரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியுதுங்க, இந்த சாதிய கட்டமைப்பு தான் திமுக அண்ணா திமுக 2 கட்சியும் இத்தனை நாட்களாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இந்த கட்சிகளை இடைநிலை சாதிகளுக்கான கட்சிகள் தானுங்க. திராவிட இயக்கம் தோன்றி பிராமணர்களோட டாமினன்ஸை உடைச்சி திராவிட இயக்கம் ஆட்சிகளுக்கு வந்த பிறகு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு, இப்போ பொலிட்டிக்கல் பவர் அவங்க கையில் வந்த பிறகு, அந்த டாமினன்ஸ் பொலிட்டிக்கல் பவர் மேலாதிக்கம் என்பது பிராமணர்களிடமிருந்து இடைநிலை சாதிகளுக்கு வந்தது. அவங்கக்கிட்ட அடுத்து தலித்துகளுக்கு போகாமல் நின்று போச்சு. இப்போ இந்த இடைநிலை சாதிகள் எல்லாரும் ஓபிசி எம்பிசி நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கு இல்லையா, அவர்கள் தலித்துகளுக்கு இந்த அதிகாரம் பரவலாகாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஓட்டை நம்பி இருக்கிறதால இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை கண்டுக்காமல் விடுறாங்க. வாக்கு வங்கி அரசியல் தானே இதில். அண்ணா திமுக 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கோகுல்ராஜ் விஷயம், உடுமலை சங்கர் விஷயம்லாம் ஜெயலலிதா பீரியடில் நடந்தது. ஸ்டாலின் பீரியடில் கவின் விஷயம் நடக்குது. 2 பேரும் ஒன்று தான் அடிப்படையில். திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? ஆன்ற எழுத்து தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அடிப்படையில் இந்த 2 கட்சிகளுமே தலித்துகளுக்கு எதிரானவர்கள் தான். திமுக அதிகாரத்தில் இருக்கிறதால தைரியமாக சொல்லலாம், திமுகன்ற கட்சி தலித்துகளோட விடுதலைக்கு செய்ய வேண்டியதை செய்யாதது மட்டுமல்ல, ஒரு சிக்கல் என்று வந்தால் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்கள் தலித் விடுதலைக்காக பாடுபடுவதை விட சட்டம் சொன்னதை கூட செய்யாமல், லீகல் மேண்டேட்டை கூட நிறைவேற்றாமல் இடைநிலை சாதிகள் பக்கம்தான் நிற்பார்கள். அதை ரொம்ப பூசி மெழுகி செய்வாங்க. இவங்க செய்யக்கூடிய அந்த சில நிவாரண நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட தலித்துகளுக்கானது என்பது ஒரு மென்மையான அணுகுமுறை கொண்டதாக, ஒரு டோக்கனிசம்வாங்க, பெயரளவிலானதாக மட்டும்தான் அது இருக்கும். வேறு விதமாக அது இருக்க வாய்ப்பே கிடையாது. மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்களுடைய அரசியல் என்பது வாக்கு வங்கி சார்ந்த அரசியலாக இருப்பதால் தலித்துகளை விட இடைநிலை சாதிகளோட வாக்குகள் நியூமரிக்கலையும் அவங்க எண்ணிக்கை அளவில் அதிகமாக இருக்கிறதால பெயரளவில் தான் இவங்க தலித்துகளுக்கான அந்த எமான்சிபேஷன் விடுதலைக்கான வேலைகளை செய்வார்கள். ரொம்ப நீங்கள் கார்னர் பண்ணிங்கன்னா இது இந்த ஜாதின்றது 1000 ஆண்டுகளாக இருக்குது, அதுக்கு திமுக பொறுப்பு இல்லை, தீண்டாமை கொடுமைக்கு திமுக காரணம் இல்லை. சரி, திமுக அரசுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இருக்குன்னு வெக்கமே இல்லாமல் பேசுவானுங்க, ஊர் நியாயம் பேசுகிறவனுங்க. திமுகவோட தொங்கு சதைகள், அதில் திமுக காரனை கூட மன்னிக்கலாம், அவனுக்கு கூட ஓரளவு மனசாட்சி இருக்கும். திமுகவோட தொங்கு சதைகள், அந்த பெய்டு மவுத்ஸ் இருக்கான்ல, வாயை வாடகை விட்டு படைக்கிற பெய்டு மவுத்ஸ், அவன் பேசுகிற பேச்சு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போல்லாம் திமுக கவர்மெண்ட் ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸில் மூழ்கி முத்தெடுத்து நல்ல மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்குதோ, அப்போல்லாம் முட்டு கொடுத்து திமுகவை காப்பாற்றுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெய்டு மவுத்ஸ் தான். ஒன்று தாங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் கையில் இருக்கணும், அரசியல் அதிகாரம் கையில் இருக்கணும். அதுக்கு இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் இடையில் ஒரு மோதல் கூர்மை அடையும் பொழுது அவர்கள், குறிப்பாக திமுக, ஓபிசி எம்பிசி பக்கம் தான் இருப்பானே வழியா தலித் பக்கம் நிற்க மாட்டான். ஏன்னா அவனோட வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. சார், நிறைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க சார். நேரம் எடுத்ததுக்கு நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.